ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. எனக்கு இந்த சபையினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ காலையில் தான் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியலையேன்ட்டு எடுத்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய கரம் ஊழியத்தோடு, சபையோடு, உங்களோடு, குடும்பத்தோடு தேவனுடைய கரம், ஓங்கும் புயம், பலத்த கரம், பலத்த கரம். வருஷத்துல கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூடுவாராக. இந்த வருஷத்தில் நமக்கு இருக்கிற வேண்டிய பெரிய தாகம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அவருடைய கரம் என் மேல வந்து அமர்ந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சில காரியங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வெறும் குறிப்பை மாத்திரம் சொல்ல போறேன். ஜோமனி நம்ம முடிக்க போறோம். நாளை காலையில் வாங்க, நாளைக்கு சாயங்காலம் வாங்க. எஸ்ராவை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இல்லை? எஸ்ரா வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். அது ஒரு நாள் நான் ஒரு ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் சிதம்பரத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய ஊழியக்காரர் கூடுகையில் நானும் பாஸ்டரும் தான் அதில் பிரசங்கியார். நானும் நம்முடைய காலம் சென்ற சாம்பிள்ராஜ் பாஸ்டர் ஐயாவும் தான், நாங்கள் 2 பேரும் தான் அதில் பிரசங்கியாராக அழைக்கப்பட்டிருந்தோம். பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் இங்கே அடிக்கடி பேசுகிறேனே, நான் பேச மாட்டேன், நான் ஜெபம் நடத்துகிறேன், நீங்கள் பேசுங்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இல்லை 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 இல்லை, நான் ஜெபம் நடத்துகிறேன், நீங்கள் பேசுங்க. அதுவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம். நான் சொன்னேன், நான் ஒன்று கொஞ்சம் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர். இல்லை இல்லை, நான் பேச மாட்டேன், நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், நீங்கள் தான் பேசணும். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். பாஸ்டர்கிட்டேருந்து நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. ஆனால் நான் வந்து அவர் ஒரு கமாலியல் மாதிரி உட்காந்துக்கிட்டு நிறையா காரியம் கேட்போம். ஏன்னா நாங்கள் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு 2-3 நாள் தனியாக கூடுவோம்ல. காலையில் தூங்கி எழுந்த உடனே அவர்கிட்ட போய் உட்காந்துருப்போம். ஏதாவது ஒரு வசனத்தை அவர் போட்டார்னா சூப்பர், அது அருமையாக இருக்கும். அது நாங்கள் இடக்க முடக்கா கேள்வி கேட்போம். அவரும் தெரிஞ்சுக்கிட்டே இடக்க முடக்கா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி கேட்பார். ஆமாம், இது என்னது இது அப்படின்னுவார். அது ஒரு தனி டேஸ்ட்டு. அவங்களோட பாஸ்டரோட பழகினது ஒரு மறக்க முடியாத காரியம். ஏன்னா என்னோட அவர் ரொம்ப கனெக்ஷனு. ஒவ்வொரு வாரம் எனக்கு ஃபோன் அடிப்பார். ஏசுதாஸ் எப்படி இருக்கீங்க, இந்த வாரம் எங்கே போனீங்க? இங்கே போன பாஸ்டர். என்ன பிரசங்கம் பண்ணீங்க? இதை பண்ண பாஸ்டர். அப்படி இல்லை, என்ன பிரசங்கம் பண்ணீங்க கேட்பார். அதை சொன்னோம்னா ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, அப்படியா, அதில் என்னென்ன பேசுனீங்க அப்படின்வார். ஆஹா, அப்புறம் அதை வேற சொல்லணும். ஆமாம், இது இல்லை, இதுவரையில் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்வார். அவர் 50 வருஷம் ஊழியம் செய்கிறார். ஆனால் அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுற ஒரு தேவ மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியம் அதில். அன்னைக்கு அந்த ஊழியக்கார கூட்டத்திலையும் நான் இந்த எஸ்ராவை பற்றி பேசினேன். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பேசினேன். ஊழியக்காரர்கள் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அதை மாற்றி பேசினேன். அவர் கேட்டுட்டு அவர் சொல்கிறார், பாஸ்டர் என்கிட்ட, அவர் சும்மா தான் சொல்லியிருப்பார், நான் இந்த சப்ஜெக்டை நான் யோசிச்சதே இல்லை, நான் இந்த மாதிரி இந்த கோணத்தில் இதை வாசித்ததே இல்லைன்னாரு. நம்முடைய இக்காலத்தில் தேவனுடைய துணை நம்ம தேடணும். இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் ஏன் தேவனுடைய கரம் தன் மேல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட எஸ்ரா பற்றி நிறைய பேசியிருக்கேன். அவன் படித்து தேறின வேதபாரகன். பைபிள் நாலேஜ் அவனுக்கு அப்படி இருந்தது. அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
அவன் படித்து 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 இருதயத்தையே பக்குவப்படுத்திட்டான். அப்படி பயங்கர ஞானம். ராஜாவே சொல்றான், உன்னில் இருக்கிற உன் வேத ஞானத்தின்படி நீ இஸ்ரவேலுக்கு அங்கே போகும்போது, எருசலேமுக்கு நீ போகும்போது நீ நியாயாதிபதிகளை ஏற்படுத்தலாம், நீ வக்கீல்களை ஏற்படுத்தலாம், அதிகாரிகளை ஏற்படுத்தலாம்னு சொல்றாரு. உன்னில் இருக்கிற உன் வேத பிரமாணத்தின் ஞானத்தின்படி 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, எருசலேமே விசாரித்து நடத்த. 14ஆம் வசனம், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நீ விசாரித்து நடத்தலாம். அப்புறம் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசி, அடுத்த 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துரைகளின் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படி ஏற்படுத்துவாயாக. அவனுக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு? வேதத்தை வாசித்தனால. உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தின்படி நீ ஜட்ஜஸை ஏற்படுத்தலாம், போற இடங்கள்ல துரைமார்களை வக்கீல்களை ஏற்படுத்தலாம். 26ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அதை செய்யாதவன் எவனோ நீ அவனை மரணத்துக்கு தண்டனை, அவனை நாடு கடத்தலாம், அபராதம் விதிக்கலாம், காவலில் போடலாம். அவ்வளவு தூரம் அவன் படித்து வேதத்தை படிச்சு படிச்சு தேர்னாள். வேதத்தை பைபிள் வாசிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கணும். அதை வந்து இந்த வருஷத்தில் அந்த தாகத்தை கொடுக்கணும். அந்த தாகம். நான் டெய்லி பைபிள் வாசிப்பு பண்ணுறேன், கை தூங்க பார்ப்போம். நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். டெய்லி பைபிள் வாசிப்பேன். பைபிள்ன்றது வந்து ஒரு வருஷத்தை வாசிக்கிறது இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 அதிகாரமாச்சும் வாசிக்கணும். என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? 2 அதிகாரமாவது வாசிக்கணும். டெய்லி வாசிக்கிறீங்களா? கேலண்டர் வாசிக்கிறீங்களோ சில பேர்? நீங்கள் அப்படி வாசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். பைபிள்லேயே நீளமான ஒரு அதிகாரம் என்னது? 119ஆம் சங்கீதம். எத்தனை வசனம் இருக்கு? அது ஒரு பேருக்கு தான் தெரிந்து பாருங்க, 2 பேருக்கு தெரியுது. 176 வசனம் இருக்கு இல்ல? அந்த 176 வசனங்களையும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து எல்லாமே இந்த பைபிளை பற்றியே எழுதியிருப்பார். பைபிள் வந்து எனக்கு அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. நீங்கள் இந்த பைபிளை பற்றி என்னென்ன வசனம்லாம் அந்த 119ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதெல்லாம் என் அனுபவமாக்குங்க, இந்த வாஞ்சி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் வசனத்தின் மேலே உங்களுக்கு தீராத தாகத்தை கொடுத்துருவார். வசனம் நீங்கள் வாசிக்கிறப்ப நீங்கள் கீழே வைக்க மாட்டீங்க. பைபிளை வந்து படிக்கணும்னு தோணும், நிறைய பைபிள் படிக்கணும்னு தோணும். என்ன திரும்ப செய்யணும்? 119ஆம் சங்கீதத்தில் வசனத்தை பற்றி, வேதத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அந்த வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தனியாக எழுதி வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுங்க, அது என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்ல 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 வசனத்தின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாகத்தை கொடுப்பார், ஒரு வாஞ்சியை கொடுத்துருவார். நீங்கள் பைபிள் வாசிட்டே இருப்பீங்க. செய்வீங்களா? எங்கள் அம்மா போன வருஷம் 12 முறை பைபிள் வாசி முடித்தாங்க. 12 முறை பைபிள் வாசித்தாங்க. இன்னைக்கு காலையில் அவங்க எங்கள் அம்மாட்ட போனேன், என்னம்மா போன வருஷம் 12 முறை வாசிங்க, இந்த வருஷம் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் 8 முறை வாசித்தாங்க, அதுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் 6 முறை வாசித்தாங்க. ஆமாம் 6 முறை, அப்போ வந்து 8 முறை.
அப்போ என்ன 26 முறை 3 வருஷத்துலேயே வாசி முடிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், இந்த வருஷம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? பைபிள் வாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் என்ன தீர்மானம் வச்சுருக்கிறீங்க? இந்த வருஷம் நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும், நிறையா ஜெபம் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? சரி, என்ன படிச்சிட்டீங்க பைபிள்னு கேட்டேன். அவங்க ஆதியாகமம் தான் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சா, நான் ஆதியாகமத்தில் 1 சாமுவேல் படிச்சுட்டு இருக்கேன்றாங்க. எங்கே வந்துட்டாங்க? பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? எப்படிங்க படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? எங்கள் அம்மாவுக்கு வயசு 77, 77. பைபிள் வாசிக்கிறீங்களா? தாகம். இந்த எஸ்ரா படிச்சு 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 தேறிட்டான். அதில் அவன் மேல தேவனுடைய கரம் இருந்தது. நீங்க 5 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு சும்மா பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த கரம் இருந்ததுனால என்னென்ன செஞ்சதுன்ற 5 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு. கர்த்தருடைய கரம் இருந்துட்டா நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே. அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கர்த்தருடைய கரம் உங்க மேல இந்த வருஷத்துல இருந்துச்சுன்னா நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தோம். நம்முடைய தேவன் பரம ராஜா. ஆமா இல்ல? ராஜா என்ன ராஜா? அவர் பெரிய ராஜா. அவர் ராஜாதி ராஜா. நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அதுவும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா. அது பெருசோ அது சின்னதோ, அது முடியுமோ முடியாதோ, நமக்கு தான் அது முடியாது. அவர் சர்வ வல்லவர். அவருடைய கரம் எதையும் செய்யும். அவர் விரலே அங்க எகிப்தில் நடந்த அந்த அந்த பயங்கரமான கிரியைகளை கண்டு இது தேவனுடைய விரல்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது தேவனுடைய விரல். விரலே அப்படி செஞ்சதுன்னா கரம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்ல, ஆண்டவருடைய கரம் அது அப்படியே நம்ம கேட்டதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அவருடைய கரம் என் மேல அமரணும். அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆனா இவன் என்ன திரும்ப செஞ்சான்? இவன் ராஜாட்ட கேட்கவே இல்லை. ராஜா கிட்ட கேட்டவைகளெல்லாம் கொடுத்தான் இருக்குல்ல, இவன் கேட்டால் கண்டிப்பாக ராஜா கொடுத்துருவான். ஆனால் ராஜாட்ட இவன் கேட்கல. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியும்? நீங்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாட்ட கேட்கல. அதாவது இவன் பிரயாணமாக போகிறாங்க. பிரயாணமாக போகும்போது அவங்க ராஜா கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கலாம்? எங்களுக்கு வழியில் சத்துருக்கள் இருப்பாங்க, என் கையில் பணம் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் திரும்ப போகிறாங்க? 1754 பேர் போகிறாங்க. எத்தனை பேர்? நீங்கள் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். எஸ்ராவோட போன ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுமா? பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஜனங்கள் எவ்வளோ பேர்னா, எஸ்ராவோட 1754 பேர். யோசிச்சு பாருங்களேன். அது யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட எரேமியா மூலமா. யார் யாரெல்லாம் வந்தாங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்தாங்க தெரியுமா? எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 8
சாரி 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். இதனுடைய சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, விசு சவுண்ட் வருது. நல்ல கவனிங்க. யார் யாரெல்லாம் வருவாமா? குருடர், சப்பானி, கர்ப்பவதிகள், பிள்ளைத்தாட்சிகள். இல்லை நல்ல ஆட்கள்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 4 மாதம் நடந்து வரணும். எங்கேருந்து? பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு வரணும். இப்போ எஸ்ராவின் தலைமைத்துவத்தில் பாபிலோன்லேருந்து வராங்க. சரியா? உங்களுக்கு ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை ஒரு 4-5 தடவை பண்ணணும் போட்டுருக்கு. அதனால தான் பாஸ்டர் அடிக்கடி அவர் சாட்சியை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் மறந்துடுவீங்கன்னு தெரியும். இல்லை அருமையாக மறந்துட்டீங்க பாருங்க. எத்தனை பேர் 1740 எத்தனை பேர்? 54 பேர். 1754 பேர். கணக்கு போட்டு பாருங்க நீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க 4 மாதம், 1ஆம் மாதம் 1 தேதி தொடங்கி 5ஆம் மாதம் 1 தேதி வரை அவங்க என்ன செய்கிறாங்க? பிரயாணமாக வராங்க. அது வழியில் சத்துருக்கள் இருப்பாங்க, காடுகள் இருக்கும், அகாவா நதி அண்டைன்னு இருக்குது நடுவில். நதி மாதிரி நதிகள் இருக்குது, மலைகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, மேடு பள்ளங்கள் இருக்குது. சரியான வழி கிடையாது. 1000 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வரணும் பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு. அப்படி நடந்து வர்ற போது வழியில் சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜாவினிடத்தில் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரைவரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள், அது அடுத்த பாயிண்ட்ல சொல்லுவேன். தம்முடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாட்ட என்ன சொல்லியிருந்தோம் தெரியுமா? உங்கள் உதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கேட்போம். அவருடைய கரம் எங்கள் மேலே இருந்துட்டா ராஜா நடத்துறதை விட எங்களை அழகாக நடத்துவார். ஆமென். இஸ்ராவுக்குள்ளே இருந்த அந்த அந்த வாஞ்சையை பார்த்தீங்களா? இஸ்ராவுக்குள்ளே இருந்த அந்த தெளிவை பாருங்களேன். நம்மளை பணம் நம்மளை நடத்த முடியாதுங்க, நம்முடைய திறமை நடத்த முடியாது, நம்முடைய அனுபவம் நம்மளை நடத்த முடியாது, இந்த அரசாங்கம் நம்மளை நடத்த முடியாது, நம்முடைய பேக்ரவுண்டை நம்மளை நடத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். அது எஸ்ராவுக்கு நல்லா தெரியும். அந்த எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவன் கேட்டவைகள் எல்லாம் இந்த ராஜாட்ட கேட்கல, பரலோகத்தின் ராஜாவிடத்தில் கேட்டான். அந்த 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் தேடினோம். நாங்கள் ராஜாட்ட போய் கேட்கல, யார்கிட்ட கேட்டோம்? பரலோக ராஜாவிட்ட கேட்டோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நான் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தாருங்க. இந்த வருஷம் நீங்கள் முடிகிறப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் என்ன சொல்லணும்? ஏஞ்சி நின்று சாட்சி, ஆண்டுடைய கரம் என் மேலே இருந்தது, நான் கேட்டதை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்படி சொல்லுவீங்களா? ஆமென் அல்லேலூயாவா? ஆமென் அல்லேலூயா போட்டு போகிறதில்ல. இந்த வருஷம் கடைசியில் என்ன செய்யணும்? கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அதை நீ கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். ஆனால் ஒன்று நிச்சயம், இன்னும் ஒன்று என்னென்னா, அவருடைய கரம் டெய்லி அதை சொல்லி சொல்லி உங்களுடைய கரம் என் மேலே அமரணும், உங்களுடைய கரம் என்னை நடத்தணும், உங்களுடைய கரம் ஆமென் எனக்கு குறித்தவைகளை நிறைவேற்றும், எனக்கு உண்டானவைகளை கொடுக்கும். 2வது அந்த 9ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாஸ்தவம்ல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோன் பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எங்க வந்தான்? நம்ம ஓடி முடிக்கணும்னா இந்த வருஷத்தை, நான் உண்மையே சொல்றேன், இந்த வருஷத்தை எல்லாராலையும் ஓடி முடிக்க முடியாது. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஏதோ நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசனமா அப்படிலாம் சொல்லலை. ஆனால் உண்மையை சொல்கிறேன், வேதத்தின்படி சொல்கிறேன்.
கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமா, கொடிய காலம் வரும். இந்த வருஷத்துல தேவனுடைய கரம் இருந்தாதான் நம்ம போய் அக்கறையில் சேரவே முடியும். ஆமென். தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் அவன் எங்க வந்தான்? எருசலேமுக்கு வந்தான். எப்படி வந்தான்? ராஜா கிட்ட குதிரை வீரரை கேட்டு வரல, ராஜா கிட்ட சோல்ஜரை கேட்கல, எங்கள் தேவன் எங்களை நடத்துவார்னு அறிஞ்சு வந்தான். ஆனா வந்து சேர்ந்துட்டான். யார் யாரெல்லாம் வந்தா கூட? குருடர், சப்பானிகள், கர்ப்பவதிகள், பிள்ளைத்தாட்சிகள். யார்? இந்த 4 பேருமே நடக்க முடியாது. நம்மளாம் அப்படிதான், கண்ணே தெரியாது நமக்குலாம். என்ன பாஸ்டர் 2 கண்ணும் தெரியுதுன்றீங்களா? நம்ம நடக்க சொல்லுங்க. இங்கேருந்து எங்கடா டாக்ஸி கிடைக்குது, எங்கடா ஓலா புக் பண்ணலாம், எங்கடா இது கிடைக்குது தான் நம்ம யோசிப்போமே ஒழிய நம்மளால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது இல்லை? நம்மளும் அப்படி தான். நான் இந்த நடையை சொல்ல, வாழ்க்கையை சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்பு நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வாரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைய நம்ம என்ன செய்வோம், கரம் சேர்ப்போமான்னு தெரியாது. என் கூட வந்தவங்களை இந்த வருஷத்தில் காப்பாற்ற முடியுமா தெரியாது. தெரியாது. ஜப்பானில் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது. ஒருத்தனுக்கு மட்டும் 36 வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சிருந்தான். 36 வீடு இடிச்சு வந்துருச்சு. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால என்ன வந்துச்சு? திடன். நான் பலன் அடைந்தேன், நான் திடன் கொண்டேன். ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுனாலே அதுதான் நமக்கு பலனே. ஆமென். ஆண்டருடைய கரம், ஆண்டருடைய கரம், அதை வச்சு தான் நம்ம எதையும் செய்ய முடியும். அதுதான் நமக்கு பெரிய பலன். அதுதான் நம்முடைய எல்லாமே. அதுதான் நான் திடன் கொண்டேன்னு சொல்றேன். அவன் 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 கையில் ஃபுல்லாக பணம் இருக்குது. யார் கையில்? எஸ்ரா கையில். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க. அவன் கையில் 15ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 15, இஸ்ரவேல் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளி பொண்ணு பாபிலோன் சீமைங்க உனக்கு கிடைத்த எல்லா வெள்ளியும் பொன்னையும் உன்னுடைய ஜனம் ஆசாரியர் எருசலேமில் தங்கும் தேவனுடைய ஆலயத்திற்கின்ற மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போவாய். அவசியமானதெல்லாம் கஜானாவிலேருந்து வாங்கிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம், 650 தாலந்து வெள்ளி, 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகள், 100 தாலந்து பொண்ணு, 1000 தங்க காசு, இவ்வளோலாம் இருக்குது அவன் கையில். பளபளப்பான பொற்பாத்திரங்கள், பணம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும், எதாக இருந்தாலும் சரிதான், என் கையில் பணம் இருந்தாலும் சரிதான், படிப்பு இருந்தாலும் சரிதான், ஆண்டுடைய கரம் என் மேலே இருக்கணும். இந்த வருஷத்தை நம்ம அது இருந்தால் தாங்க நமக்கு பலனே. அடுத்து எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 8:18. எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியரின் குமாரனாகிய இந்த 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 நீங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா, இந்த 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரலும் எத்தனை ஜனங்கள் எல்லா கோத்திரத்திலிருந்தும் திரும்ப வராங்க எஸ்ராவின் தலைமைத்துவத்தில் போடப்பட்டிருக்கு. அதில் போட்ட போது அங்கே அவர் சொல்கிறார் பாருங்களேன். 15ஆம் வசனம், அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டி கொண்டு போனேன், அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியையும் பார்வையிடும்போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. லேவி புத்திரர்கள் யாருமே இல்லையேன்னு பார்க்குறான். ஏன்னா இவன் ஒரு லேவியன். யார்? எஸ்ரா ஒரு ஆசாரியன், ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு லேவியன். ஆனால் இவன் எண்ணும்போது மொத்தம் 1496 பேர் லேவியர்கள் அல்லாதவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவன் நினைக்கிறான், என்னடா ஒரு லேவியன் கூட வரலையே, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு திருப்பி அனுப்புகிறான்.
அகாவா நதி அண்டையிலிருந்து திரும்ப அங்கே போயிட்டு லேவியரை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே அவன் இதை கட்டணும்ல, ஆலயத்தை கட்டணும், அதனால் லேவியரை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறான். அப்படி அவன் சொல்லி அனுப்பினான், சொல்லி கொடுத்தேன். 17ஆம் வசனம் கடைசியில் பாருங்கள், வார்த்தைகளை நான் சொல்லி கொடுத்தேன். அப்படி ஜனங்க போனாங்க. அப்போ தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே என்ன செஞ்சாங்க, அந்த லேவி புத்திரர்கள் என்கிட்ட வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னா 258 பேர் வந்திருக்கிறாங்க. திரும்ப 258 பேரை சேர்த்துக்கிட்டு தான் 1754 பேரா அவங்க எருசலேமுக்கு வராங்க. இப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட சேர வேண்டியவங்களெல்லாம் கர்த்தர் சேர்ப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா இந்த சபையில் சேர வேண்டிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம விட்டு தூரமா போனவங்களை கர்த்தர் நம்ம மண்டையில் வந்து சேர்ப்பார். நமக்கு விரோதமா பேசினவங்களை கர்த்தர் நம் பட்சத்தில் வரும்படி செய்வார். பின்னால் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க அவர்களுடைய பெயரையும் சேர்த்து அந்த குறிப்பு வச்சு எழுதுகிறார். 20ஆம் வசனத்தில் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா, உங்க மாமியார் உங்களுக்கு விரோதமாக பேசுறாங்களா, மருமகள் விரோதமாக பேசுறாங்களா, நாத்தனார் விரோதமாக பேசுறாங்களா, எல்லா நாரும் ஒன்றா கரெக்டாக வந்துடும். எல்லா நாரும் என்ன செய்யும்? எல்லாம் ஐக்கியமாயிடும். யார் யாரெல்லாம் விரோதமாக எழும்புறாங்களோ எல்லாம் நம்ம பட்சத்தில் வந்துடுவாங்க. கர்த்தருடைய கரம். சபையை விட்டு போயிட்டாங்களா, ஏளனமாக பேசுகிறாங்களா, நமக்கு விரோதமாகவே இருக்கிறாங்களா, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வருஷத்து வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும், கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கணும். இன்னொன்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 8:31, நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் அல்லேலூயா. அவருடைய கரம் என் மேல இருந்ததுனால வழியில் யார் இருந்தா? சத்துரு. அவன் வழியில் இருப்பாங்களா, இருக்க மாட்டானா? சத்துரு இருப்பானா, இருக்க மாட்டானா? சொல்லுங்க. ஏன் இருப்பான்? ஏன் சத்துரு இருப்பான்? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன் இருப்பான்னு. வழியில சத்துருக்கள் இருந்தாங்க. அவருடைய கரம் இருந்தா வழியிலே சத்துருவை விலக்குவார். கரம் இருந்தா போதும். ஆமென். சேர வேண்டியவங்களை சேர பண்ணுவார். அவருடைய கரம் இருந்ததுன்னா நம்மளை திட்டநடைய பண்ணுவார். அவருடைய கரம் நம்ம மேல இருந்ததுன்னா அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க பண்ணுவார். அவருடைய கரம் நம்ம கேட்ட வேலை எல்லாம் கொடுப்பார்.